வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். இந்த வருஷம் ரிலீஸ் ஆயி எந்த ஒரு பெரிய படமும் ஓடல, பெரிய வருமானம் வரல அப்படின்லாம் சொல்லி நெறைய பேர் புலம்பிட்டு இருக்கோம். மலையாள படங்கள் மட்டுமே கூட்டம் கூட்டமா வராங்க. தமிழ் படத்துக்கு யாரும் வரமாட்றாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதையெல்லாம் தாண்டி அரண்மனை 4, ஒரு நொடி போன்ற படங்கள் வந்து ரீசென்ட்டான அரண்மனை 4 வந்து மிகப்பெரிய வெற்றினா, ஒரு நொடி ஒரு டீசென்ட்டான வெற்றிய பெற்றுச்சு. ஆனா, ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் உடைய படமா, ஒரு மக்கள் எல்லாம் கூட்டமா வரக்கூடிய தமிழ் படமா வரல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, இப்ப இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஹிட் லிஸ்ட் பிளஸ் கருடன் இது 2மே வந்து ஒரு எதிர்பார்ப்புக்குரிய படமா இருந்துச்சு. ஏன்னா, ஹிட்லிஸ்ட் வந்து கே.எஸ். ரவிக்குமார் தயாரிப்புல விக்ரமன் சாருடைய பையன் நடிச்சிருந்தாப்புல. இந்த படம் வந்து கருடன் வந்து சூரி ஹீரோவா நடிக்கிற 2வது படம். இதுல சூரி, க நம்ம சசிகுமார், உன்னி முகுந்தன் இவங்கலாம் இருக்கிறதுனால, இந்த படத்தின் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. வெற்றிமாறனோட பேர் இதுல வந்து இருந்ததுனால, இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாச்சு. இந்த ட்ரெய்லரும் மிகப்பெரிய இம்ப்ரெசிவா இருந்ததுனால, மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பிரஸ் ஷோ 2 நாளுக்கு முன்னாடி போட்டபோதே அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து சொன்னதுனால, இந்த படம் ஓப்பனிங் வந்து பெட்டரா இருந்துச்சு. நேத்தைக்கு ஈவினிங் காட்சிகள் வந்து பெரும்பாலான சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர தாண்டி மல்டிப்ளெக்ஸ்ல முக்கியமான மல்டிப்ளெக்ஸ்ல கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஆகுற நிலைமை இருந்துச்சு. கண்டிப்பா இன்னைக்கு, நாளைக்கும் வந்து இந்த படம் இன்னும் பெட்டரா போகும்போது, நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா ஆறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. சரி, ஓகே. இந்த படத்த பத்தி நம்ம பேசுவோம். இந்த படம் ரொம்ப சிம்பிளான கதை தான். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத கதை கிடையாது. ரொம்ப பழைய கதை தான். அந்த கதைய சொன்ன விதத்துல தான் இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. அதுவும் சொன்ன சொன்ன விதம்ன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். முக்கியமா இதுல காஸ்டிங் தான் இந்த படத்துல மிகப்பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ, ம் அ ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சூரி ஒரு அனாத பையன். சின்ன வயசுல இருந்தே இருக்காங்க. அந்த ஊர்ல 2 நண்பர்கள் இருக்காங்க. சசிகுமாரும், உன்னி முகுந்தனும். அவங்க 2 பேரும் வந்து நெருங்கிய நண்பர்கள். சூரிக்கு சூரி வந்து அவங்க கூட கொஞ்சம் நண்பர்களா ஆனதுக்கப்புறம், அவங்க அப்பத்தா வடிவுக்கரசி தான் வந்து அவங்க 3 பேருமே வளர்க்குறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு விசுவாசமான வேலைக்காரன். எப்படின்னா, உன்னி முகுந்தன் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டாலும், அதுக்காக எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோபக்கார, ரொம்ப பொசசிவான ஒரு அ ஒ ஆளா வந்து சூரி இருக்காரு. அவர் வேலைக்காரரு, ஃப்ரெண்டு இது மாரி பல தரப்புல இருந்தாலும், அவர் உன்னிமுகந்தனுக்கு வந்து ரைட், லெஃப்ட் எல்லாமே அவரு தான். அவரு ஒரு விசுவாசி. ஆ இன்ஃபாக்ட் வந்து சசிகுமார் வந்து அவரு நெருங்கிய நண்பரா இருந்தாலும், அவர அடிக்கிறதுக்கு ஜாலி ஆயிட்டுக்கே போனா கூட, அவருக்கே கை ஓங்குற அளவுக்கான ஒரு விசுவாசி. இப்படியான விசுவாசி, ஆ ஒரு சில தவறுகள் பண்றாரு. அந்த தவறுகள்னால வரக்கூடிய விஷயங்கள், இந்த கதையில இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்காக வந்து அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில விஷயம் பண்றாரு. அந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் இவர் எந்த சைட்ல நிக்கிறாரு? இதனால என்ன ஆச்சு? யார காப்பாத்துனாங்க? சூர்யாவோட கேரக்டர் வந்து என்னவா எவால்வ் ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ். ஒரு கதையா வந்து உண்மையா பார்த்தீங்கன்னா, பெரிய கதையெல்லாம் கிடையாது. ரொம்ப டீசென்ட்டான ஒரு கதை தான். ஏற்கனவே நெறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சூர்யாவோட கேரக்டர் வந்து கருடா, காமனா, ரிஷப வாகனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், கன்னட படம் வந்தது. அந்த கன்னட படத்துடைய கேரக்டரைசேஷன்லாம் இருக்கு. அந்த ஆர்க்லாம் இருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெடிஷனலான கதை தான். நட்புக்காக உயிர் குடுக்குற சசிகுமார். எ அதுக்கான வில்லன்றதெல்லாம் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் இந்த படம் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியோடைய நடிப்பு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த கேரக்டர்ல வேற யாராவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போட்டிருந்தா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகுன ஒரு கதையா இருக்கிறதுனால, இது ஒரு டெம்ப்ளேட் படம் ஆயிருக்கும். ஆனா, இந்த படம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சூரியோட போர்ட்ரையல் தான் இந்த கதைக்கு ஒரு புதுசான விஷயமா இருக்குது. அவருடைய இயல்பான நடிப்பு ஃபர்ஸ்ட்டு. முக்கியமா ஒரு 2, 3 காட்சிகள் வந்து ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காரு. என்னன்னா, கடகடன்னு ஒரு விஷயத்த வந்து மனசுல வச்சுக்காம வெளியில ஒப்பிக்கிற விஷயம். அது ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, காமெடியா யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சீன்ல பார்த்தா சீரியஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 யூஸ் பண்ண விதமும் வந்து இந்த கதையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கதைய வந்து முன்னுக்கு பின் சொல்றதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து முக்கியமான கதையில இருக்கிற ட்விஸ்ட்டுகள வந்து அ ஒரு ஒரு பாதியில ஒரு ஓப்பன் பண்ணிட்டு, திருப்பி அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி ஓப்பன் பண்ற காட்சிகள் வந்து கொஞ்சம் பழைய டெக்னிக்கா இருந்தாலும் கூட, இந்த படத்துக்கு அது மிகப்பெரிய ப்ளஸ் ஆயிருக்கு தான் சொல்லணும். அதேபோல ஒரு காட்சியில வந்து அண்ணனுக்கு ஏதோ நடக்க போகுது, சசிகுமாருக்கு ஏதோ நடக்க போகுது, உன்னிமுகுந்தனுக்கு ஏதோ நடக்க போகுது. நம்ம இந்த இந்த இடத்த விட்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அங்க போக மனசு இல்லாம, அவர் வந்து மனசுல ஃபுல்லா அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அவர் வண்டி ஓட்டிட்டு போற காட்சி ஒண்ணு இருக்கு. அட்டகாசமான நடிப்புன்னு சொல்லலாம். அவ்வளோ அட்டகாசமா நடிச்சிருக்காரு. அதேபோல இந்த படத்துல குறிப்பிடத்தக்க நடிப்புன்னு சொல்ல போனீங்கன்னா, சசிகுமாரோட நடிப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதேபோல வந்து ஸ்வேதாவோட நடிப்பு ஒரு 2 சீன் ரொம்ப சின்னதா சீன் தான். 2 சீன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சிவதா நடிச்சிருக்க சீனு. இசை அ வந்து பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா. அ யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு கம்பேக் படம். எத்தனாவது கம்பேக்ன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த படத்துல திருப்பியும் கம்பேக் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி அப்சர்வேஷனுடைய கேமரா நல்லாயிருக்கு. எல்லாரோட நடிப்பு நல்லாயிருக்கு. முக்கியமா இந்த படத்துல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வந்து காஸ்டிங் தான். அந்த காஸ்டிங் ரொம்ப கரெக்ட்டா அமைஞ்சதுனால தான் இந்த படம் வந்து அ வேற ஒரு லெவலுக்கு எலிவேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம்.
டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ஒரு 20, 25 நிமிஷம் வந்து நம்மள வந்து திருப்பி ரொட்டீனான பாதைக்குள்ள போகுதுன்னு தான் சொல்லணும். இல்லன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் தாண்டி சூரியன்ற ஒரு நடிகர் அங்க இருக்கிறதுனால வந்து இந்த 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 பார்ட் நம்ம பார்க்குறதே புதுசா இருக்குன்றது தான். அந்த ஒரு புதுசான ஒரு கிளைமாக்ஸோட இன்வால்வ் ஆக முடியுது. மத்தபடி இது ஒரு நிச்சயம் திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த படத்துல ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருந்தாங்கன்னா, நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு டெம்ப்ளேட் படமா இருக்கும். இந்த டெம்ப்ளேட் படமா இருந்ததுக்கான இதுக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து சூரி தான். சூரியோட பெர்ஃபார்மன்ஸும், அவருடைய கேரக்டரும் ரொம்ப அழகா ஜெல் ஆனது தான் விஷயம். சுரேஷ் செந்தில்குமார் இயக்கியிருக்கிறாரு. சிறப்பான ஒரு என்டர்டெயின்மென்ட் படமான்னு சொல்லணும். ஒரு ஒரு ஆக்ஷன் படமாவும் இருக்கு. அதே நேரத்துல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி இருக்கு. நல்லா இருக்கு. பட் டூ மச் ஆஃப் வயலன்ஸ் இருக்கு. அது ரொம்ப முக்கியம் அது. யுஏ குடுத்துருக்காங்க. கையெல்லாம் துண்டா போயிருது. அதுக்கு யுஏ குடுத்துருக்காங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ் இந்த படம் வந்து இந்த வாரத்துல வந்த படங்கள்ல ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு படமா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். கருடன் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு தமிழ் சினிமா. அநேகமா இந்த அரண்மனை 4க்கு அப்புறம், ஒரு நொடிக்கு அப்புறம் மத்த மாரி படங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து ஓடலன்னு சொல்லிட்டு இருக்கல. அத வந்து இந்த படம் பிரேக் பண்ணும்னு நான் நம்புறேன். லெட்ஸ் சி இந்த 2 நாள் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.